கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் 6 மாசம் யார் த பெஸ்ட் கப்பல்னு நினைப்போம். 6 மாசம் கழிச்சுதான் தெரியும் அந்த பெஸ்ட்ல பி அளவு கூட நம்ம இல்லையேன்னு. ஃபர்ஸ்ட் 6 மாசம் ஃபுல்லா அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுவானுங்க. நம்ம கேட்காமயே நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவனுங்களே செய்வானுங்க. டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பானுங்க, ஊருக்கு கூட்டு வந்து விடுவானுங்க, எல்லாமே பண்ணிடுவானுங்க. 6 மாசம் கழிச்சு ஒரு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து குடுறான்னு கேட்டா, why are you dependent on me? Be an independent woman. ஃபெமினிசம் பேசுறல்ல அப்படின்பா. கருவேப்பிலைக்கும் ஃபெமினிசம்க்கும் என்னடா சம்பந்தம்? இவனுங்களுக்கு ஒரு கொடிய வியாதி இருக்கு. இந்த கொடிய வியாதி இருக்கிறதுனால இவனுங்க ஹஸ்பண்டா இருக்கானுங்களா, இல்ல ஹஸ்பண்டா இருக்கிறதுனால இவனுங்களுக்கு இந்த கொடிய வியாதி வந்துருதான்னு தெரியல. சண்டை போட்டதுக்கு அப்புறம் கொரட்டை விட்டு நிம்மதியா 8 மணி நேரம் தூங்குவானுங்க. அந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் இருக்கு பத்தியா? ஐயோ, அதை பார்க்கும் போது அவ்வளோ கோவம் வரும். எப்படா நீ சண்டை போட்டதுக்கு அப்புறம் சமாதானம் கூட படுத்தாம அட்லீஸ்ட் ஒரு சாரி கூட கேட்காம படுத்து கொரட்டை விட்டு நீ தூங்குற? ஒண்ணு பாத்ரூம்ல இருக்கான், இல்லைன்னா ஆபீஸ்ல முக்கியமான வேலையா இருக்கேன்னு சொல்றான். ஆனா எங்க இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல ஆன்லைன்ல இருக்கான். சரி, ஆன்லைன்ல தான் இருக்கானே, 2 ரீல்ஸ் அனுப்பிச்சு பாப்போம்னு அனுப்பிச்சா ரீல்ஸ பார்க்க கூட மாட்டேங்கிறான். அப்புறம் எதுக்காக ஆன்லைன்ல இருக்கான்? இவனுங்களுக்குள்ள ஒரு கொடிய நோய் ஒண்ணு பரவிட்டு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் செய்வது, ஷேர் மார்க்கெட்டை பத்தி படிப்பது. இந்த கருமத்தை இவனுங்களுக்கு யார் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. சொல்லி கொடுத்தவன் பணக்கார ஆயிருந்தானா இவன் அதை கத்துக்கிட்டு இவனை இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவனே 1000க்கும் 2000க்கும் தான் போராடிக்கிட்டு இருக்கான். அவன் இவனுக்கு சொன்னான்னு இவன் என்கிட்ட இருந்த ஒரே ஒரு 1000 2000 வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்றான். அவனுங்க பொறுத்த வரைக்கும் நம்ம முட்டாள். இந்த முட்டாள கல்யாணம் பண்ணதுனால அவனுங்க அறிவாளி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு மட்டும் வரல, உன்னை காப்பாத்தவும் வந்திருக்கேன், நான் உன்னை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா ஒய்ஃபும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஒருவேளை சொல்லலைன்னா உங்க ஹஸ்பண்ட்க்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஹஸ்பண்டுக்கு டேக் பண்ணுங்க.